வாழ்க்கை வாழ்க்கை யார் யாருக்கு எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நாள் தான் என் வாழ்க்கையை மாறிச்சு. ஒரு நிமிஷத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறதுக்கு என் வாழ்க்கையை ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். சிறகடித்து பறக்கும் பறவைக்கு தெரியாது நாளைக்கு அந்த கூண்டுக்குள்ளே நம்மளும் அடப்பட போகிறோன்ட்டு. அதுபோல தான் நானும். இந்த 4 செவரு தான் இனிமேல் என் உலகம். நான் அவ்வளவு தான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு என் மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாத அழுகையும் விம்மலும் என்னையும் மீறி அளவுக்கு அதிகமாக மனசளவில் இன்னும் என்ன காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா போராடணும். எல்லாரும் வாழ்க்கையை ஜெயிக்க போராடுவாங்க, ஆனால் நான் வாழ்க்கையை வாழறதுக்காக போராடிட்டு இருக்கேன். ஆனால் இது எனக்கு விசித்திரமான போராட்டம். ஆனால் போராடி தான் ஆகணும். போராடுறேன்னா என் வாழ்க்கையே இல்லை. உன்னால் முடியும் நிக்கல், உன்னால் நிச்சயமாக முடியும். நீ ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி என் மனசை பக்குவப்படுத்திகிட்டு இருந்தேன். அதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். உன் முகம் பார்க்கவே என் வழிகள் ஓடியது. உன் சிரிப்பை ரசிக்கவே நானும் சிரித்து மகிழ்ந்தேனே. உன் குரலை கேட்கவே மனமகிழ்ச்சி கொண்டேனே. வீழ்ந்தேன் என்று நினைத்த நானும் உன்னால் மீண்டும் எழுந்தேனே என் அன்பு மகனே. அவ்வளோ ஈஸியாக என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனசில் ஒரு தைரியத்தை அப்படியே கொண்டு வந்துக்கிட்டேன். என்ன நானே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்க ஆரம்பித்தேன். இது எனக்கு ஒரு மறுபிறவி மாதிரி. ஏன் அப்படின்னா, என் கடந்த கால வாழ்க்கை இதுக்கு எதிர்மறையாக இருந்துச்சு. என் கடந்த கால வாழ்க்கையில் கடவுளுக்கு நான் முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன். அப்பா கிட்ட வாங்காத அடியும் இல்லை, அம்மா கிட்ட வாங்காத திட்டம் இல்லை. அதுவும் ஒரு வகை பாசம் அப்படின்னு போக போக புரிஞ்சுக்கிட்டேன். இதை விட ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நட்பு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு என் வாழ்க்கையில். கடவுள் பெண்ணை படைக்காமல் இருந்திருந்தாலே திருமணம் என்னும் வரத்தை கொடுக்காமல் இருந்திருப்பாரே. நம் காலம் முடியும் மட்டும் நட்பாய் இருந்திருப்போமே. அதே ஆலய படிக்கட்டில் நரைத்த முடியோடு. நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். எல்லார் போலேயும் தான் எனக்குள்ளேயும் ஆசை இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறுமானே சந்தேகம். அடுத்த கட்டம் திருமணம் தான். எல்லாமே தாண்டி இப்போ திருமணம் இன்னும் ஒரு புது வாழ்க்கை பயணிக்க போகிறோம். ஏன்னா இது காதல் திருமண வாழ்க்கை அப்படி ஒரு சில ஆண்டுகள் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது. சந்தோஷம், அப்படி ஒரு மகிழ்ச்சி, அதை விவரிக்க முடியாது. அந்த மொத்த சந்தோஷமும் சுக்குநூறாக உடஞ்சிச்சு. பல கஷ்டங்கள் இருக்குது. மூச்சு முட்டு வரும், தூக்கம் எதுவும் இருக்காது, வாமிட்டிங் இருக்கும், கொமட்டல் இருக்கும், தலைவலி, தலைச்சுத்து, ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும், படபடப்பு, என்னெல்லாமோ வரும். எல்லாத்தையும் அவன் எனக்காண்டி தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு உன்னால் முடியும், நீ எந்த இதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிட்டேன், என் கூட இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் எனக்கு மனசு தைரியத்தை கொடுத்தது என் மனைவி தான். கடவுள் எனக்கு எல்லார் விஷயத்துலையும், நட்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்காக நான் இன்னும் போராடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நொடி பொழுதும். எனக்கு வரப்போகிற ஆண்டு கண்டிப்பாக இன்னும் நல்லா இருப்பேன், இன்னும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுதான் என் ஆசையும். அவளுக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் இன்னமும் இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை என் மனசுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வருவேன். கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும்.